உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களோட நான் பேசுகிற செய்தி எல்லாமே அவர் தான், எல்லாமே அவர். வேதம் சொல்லுகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6ஆம் வசனம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இதான் இன்னைக்கு உங்களுக்கு பேசப்படுறது. ஏன் சொல்றாரு? நானே நானும் வழிதான் அப்படின்னு சொல்ல, நானே வழி, நான் தான்டா வழி அப்படிங்கிற, நான் தான் சத்தியம், நான் தான் உயிர் ஜீவன், என்ன இல்லாம நீ ஒன்றும் செய்ய முடியாது. இதா எங்க இருக்கிறாரு? பரலோகத்துக்கு போக முடியாது. உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கணும், நான் தான் வழி. நீ நல்லா வாழணும், நான் தான் வழி. நீ நீதியா இருக்கணும், நான் தான் வழி. புரியுதா உங்களுக்கு? ஏன் சொல்றாரு நான் தான் வழி அப்படிங்கிறாரு? ஏன்னா நம்ம சில நேரத்தில் நம்ம உலகமான சொல்றோம்னா என் வழி தனி வழி. மிருகங்களுக்கு ஒரு வழி இருக்கு. காட்டுக்குள்ள போறக்கு சொல்லுவாங்க யானை போற பாதைங்க, இது இந்த புடிக்க போற பாதைங்க, ஒரு பாதைக்கு ஒரு பாதை வச்சிருப்பான். யானை மிருகமெல்லாம் போறதுக்கு பாதை. மனுஷனுக்கு ஒரு பாதை இருக்குது, அவனை ஏற்படுத்துகிற பாதை. மிருகத்துக்கு நல்லா கவனிங்க, மிருகத்துக்கு ஒரு வழி இருக்கு, மனுஷனுக்கு ஆனா ஏசு சொல்றாரு அப்போ அப்படி வழி தனி வழி, ஏசு வழி வேற வழி. மனுஷ வழி எப்படி இருக்குது? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ. பாத்தீங்களா? அப்ப மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற சத்தியம் இல்லாத இஷ்டப்படி வாழ்வதற்கு வழி இருக்குது, ஆனா முடிவு. அதான் சொல்றாரு, ஒரு மனுஷ வழி நல்லா இருக்கும், ஒரு மனுஷ வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நான் தாங்க வழி, நான் சொல்றதா நீதி, நான் சொல்றதா சத்தியம். என் வழி நடந்தா உனக்கு மரணமே இல்லாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய காரியங்கள் எப்படின்னா நமக்கு நாமே வழி உண்டாக்கிக்கிறோம். எப்படி? இப்படி ஜோமனா போதும், இப்படி வாழ்ந்தா போதும். உலக மனுஷன் என்ன செய்யறா? ஆனந்தர் உலகத்துக்கு அப்பாற்பட்டவர்கிறார். நான் உலகத்துக்கு உரியவர் அல்ல. ஒரு உலகத்தில் அன்பு கொண்டால் பிதாவுடைய அன்பு அவனுக்கு இல்லைங்கிறார். ஆனா வேதம் எப்படி சொல்லுது? நம்ம நினைக்கிறோம் என்னைக்காவது இருந்துச்சு நான் போற பாதை சரியா இருக்குன்னு உணர்ந்தமா, நான் பேசுற பேச்சு சரியா பேசுறேன், சரியா நடந்து கொள்றேன், சரியா இருக்கு, எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இதெல்லாம் யோசிக்கிறது பார்த்தா எனக்கே டவுட். என்ன பேசுறது? நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை யோசிச்சு அப்படி நடந்துருவாரு, நான் அப்படி இல்லை கரெக்டாக போவோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நல்லா கவனிங்க, இன்னும் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துரு அவனோட சமானமாக அப்படி செய்வார். உன் வழி ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா உனக்கு சண்டை போட்டவன், பிரச்சனை பண்ணவன், விரோதமா இருந்தவன், விரோதியெல்லாம் பட்சமா இருந்துவாங்க. அப்போ வழி சரியில்லை அப்படின்னா உன்னோட நண்பர்கள் உறவுகள் என்ன செய்யும்? உன்னை விட்டு அதான் ஆரம்பிப்பான். அப்ப நம்ம போற பாதை ஆனா நான் தான் வழினார், அவர் அப்படித்தான் என்ன வழி காட்டிட்டாரு அப்படின்னா இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வழியை நமக்கு காண்பிக்கிறார். அது சத்தியம், உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ நமக்கு ரெண்டு காரியம் உண்டு. ஒன்று நமக்கு நம்ம பிரியமா வாழ்றது, மற்றொன்று மற்றவருக்கு பிரியமா வாழ்றது. நல்லா கவனிச்சுங்க சொல்றது. ரெண்டு காரியம் மனுஷனுக்கு உண்டு. ஒன்று நமக்கு நாம வாழறது, மற்றவங்க வாழ்றது. ஏன்னா என்ன நினைப்பான்? அவன் வீட்டில் ஒரு கார் நிற்குது, என் வீட்டில் ஒரு கார் வாங்கணும், அதுக்காக ஒரு கார் நான் கோச்சு போகிறேன் உதாரணம் சொன்னேன்.
என்ன பாஸ்டர் ஏதோ போன் தாக்கமா, நான் தாக்கலப்பா, வாங்குங்கப்பா, கார் வாங்குங்க. அவன் உனக்கிட்ட புரியுதா? உனக்கு அவனுக்காக வாழாத. அவன் என்ன நினைப்பான்? எங்க அப்பா என்னப்பாரு, எங்க அம்மா எனக்கு, எங்க அக்கா இருப்பாரு, என் தங்கச்சி, என் பொண்டாட்டி, என் பிள்ளைக்கு. யாருக்காக வாழாத. அப்படி வாழ்ந்தீனா நீ உனக்காக வாழாதனால கடைசி காலத்துல நினைச்சு பார்ப்ப, அவனுக்காக வாழ்ந்த, இவனுக்காக வாழ்ந்த, அவனுக்காக வாழ்ந்த, அப்படி வாழ்ந்த, இப்படி வாழ்ந்த, எனக்காக வாழவே இல்லையே அங்கடா கொடுப்பாரு. அது எவ்வளவு ஒரு சாபம், எவ்வளவு பெரிய காரியம். நீ வாழ வேண்டிய நாள்ல வாழாம உனக்கு கொடுத்த வாழ்க்கை நீ வாழாம இருந்தாலே சாபம். ஏன் பாஸ்டர், என் பிள்ளைங்களுக்கு நான் வாழக்கூடாதா? என் மனைவிக்கு வாழக்கூடாதா? என் குடும்பத்துக்கு வாழக்கூடாது? வாழணும், வாழ வேண்டாம் சொல்லல. ஆனா உன் சந்தோஷத்தையும் உன் பரிசுத்தையும் உன் தேவனை விட்டு விட்டு அவங்க சந்தோஷப்படுத்தினார ஒருவேளை அவங்க பரலோகமா போயிடுவாங்க. நீ அவங்க ஒரு நாள் பிள்ளைக்காக தான் வாழ்ந்தேன். அப்படியா? உன்னை காப்பாத்தின ஆண்டவரும் பிள்ளையை காப்பாற்ற மாட்டாரு, உன் கொண்டாட்டியை காப்பாற்ற மாட்டாரு, உன் குழந்தைகளை காப்பாற்ற மாட்டாரு, உன் தாய் தகப்பனை காப்பாற்ற மாட்டாரு, உன் உறவுகளை காப்பாற்ற மாட்டாரு. நீ தான் காப்பாத்துவ. ரைட், பார்த்துக்கோ. அவர் போயிடுவார். எப்போ உன் குடும்பத்து மேல கிறிஸ்துக்குள்ளாய் பிள்ளைகளையோ கணவனையோ மனைவி ஆதாயப்படுத்த மாமனை வாழ்ந்தினா கர்த்தர் கைவிடுவார். உன்னை நேசிப்பது போல உன்னை நேசிக்கணும். நீங்க தூங்கக்கூடாது, முடிக்கும். தூங்கினாலும் தூங்க கண்ணை சொல்லலாம் நினைச்சிருக்கோம். பார்த்துருங்க என்ன செய்யணுமா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கைய அவருக்குள்ள வாழணும். யாருக்குள்ள வாழணும்? அதான் சொல்றாரு, என் நிமித்தம். என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் யார சொன்னாரு? தாயாவது, தகப்பனையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது என்ன செய்யணும்? வெறுக்காது. அப்படிதானே? என்ன சொல்லலாம்? அதான் நேசிக்கணும். வெறுக்காட்டா? அவன் நேசிக்குமா? என் நிமித்தம். அவன் நேசித்த என்ன கைவிட்டினாரா? சிலுவை சுமக்கும் என்ன சொல்ல? என் நிமித்தம் மனைவியாவது பிள்ளையாவது படிச்சா என் நிமித்தம் மனைவியாவது பிள்ளையாவது எனக்கு தியாகம் பண்ணுங்கிறாரு. அப்படின்னா விட்டுட்டு வான்னு அர்த்தமா? குடும்பத்தை கலந்து வாழன்னு அர்த்தமா? என்னிடம் அதிகமா நேசிப்பியான அதான் அர்த்தம். ஆண்டவர் எந்த பிள்ளை நேசிக்க வேண்டாம், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டதில்லை. உன்னை நேசிக்கணும், பிறனை நேசிக்கிறாரு. பிறனையும் நேசிக்க, மனைவி நேசிக்க முடியாதா? தாய் தகவல் நேசிக்க முடியாதா? பிள்ளையை நேசிக்க முடியாதா? நேசிக்கணும். ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கப்பா. ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, சாட்சி ஜீவன், கத்திரிக்காய் வாழ்க்கை. இதை மனைவிக்கும் பிள்ளைக்கும் குடும்பத்துக்கும் நேசிக்கூடாது. தியாகம் பண்ண சொல்லிட்டு கடைசி நாள அவங்களோட காப்பாற்றவான்னு வச்சிருக்க காப்பாற்ற மாட்டாங்க. அப்போ உட்காந்து அழுவாரு. சே, இவங்களுக்காகவே வாழ்ந்தேன், இவங்களுக்காகவே தியாகம் பண்ணேன், சம்பாதிச்செல்லாம் இவங்களுக்கு தான் கொடுத்தேன், மண்டானுக்கு தான் கொடுத்தேன், பிள்ளைக்கு தான் கொடுத்தேன், என்னை கைவிட்டாங்க. கைவிடுவாங்க. நீ பெத்த தாய் தப்பனை காப்பாத்தின இல்லைங்க. யாரை காப்பாத்தின? கிறிஸ்துமஸ்க்கு ஜனவரிக்கு கொண்டாடி பிள்ளைங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. பெத்த தாய் தப்பனுக்கு விழாக்குமார் பரிசுத்தா இவனை போட்டுடுறாரு. புரிதான் சொல்றது? பெத்த தாய் தப்பனுக்கு என்னது? விழாக்குமார பரிசுத்தா 3 கோடு நெத்தியில. கட்டணா கிறிஸ்தவன் வெளியே சொல்லிடுறாரு. வெக்கமா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் வழினாரு. அவர் வழியை பார்த்தா 30 வருஷம் வயசு மட்டும் தன் தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தார் அர்த்தம். செய்வனை கலந்து சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து குடும்பம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறது அது நிறைய நாள் கிடையாது. இயேசு கிறிஸ்து குடும்பத்துக்கு வாழ்க்கை நல்லது பேச அவங்க வசதியான பண்ணுங்க. சரி, இப்போ நம்முடைய காரியங்க வழி. அப்போ எப்போ நம்முடைய வழிகள் மாறுபடுகிறது?
எப்ப நம்ம வழிகள் சீராகப்படுகிறது? ஏன்னா இயேசு நான் தான் வழிவிட்டார். எப்போ அவர் வழி வரணுமோ அப்போ அவர் பொறுப்படுத்துகிறாரு. நான் தான் வழி. என்ன அர்த்தம்? அவர் தான் வழி எடுத்துறோம்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கைடு யாரு? வழிகாட்டி யாரு? இயேசு நான் தான் வழி. என் பின்னால வராங்களா? என் பின்னே வந்த உங்களை என்னாக்குவேன்? ஏன் உங்களால் பிடிக்க முடியல தெரியுதா? நீங்க சொல்றீங்க ஆண்டு ஏன் வழி சினிமா தனி வழி, அது குறுக்கு வழி, கெட்ட வழி. அந்த வழி விட்டாரு. ஏன் வழி தனி வழி தந்துடுற? நானும் தனியா நிற்கிறவன் தான். ஆண்டு ஒதுக்கிட்டார், வா போலாம் அப்படி நிற்கிற. யார நீ அவனில போயிட்டு நீ தேவன் நடத்துற வழி இருக்குன்னா மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்கி இருப்பார். மனுஷனை பிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். ரைட்டா? அவர் வழியில் போகிறோம். நான் சொல்ல போறீங்களா? சீசர்கள் அவர் வழியில் போனாங்க. எத்தனை ஆத்மாதாயப்படுத்தலாம்? ரைட்டா? நம்ம அவர் வழியில் போனால் ஆத்மாதாயப்படுத்தலாம். நம்ம அவர் வழியில் போகிறோம். ஆனால் கவனிங்க, நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமா இருந்தால் ஒவ்வொரு காலம் அதனுடைய வழிகளுக்கு காத்திருக்கணும். கடல்ல பெரிய கடல் திமிங்கலம் பார்த்தீங்களா? எவ்வளவு பேர் திமிங்கலம் நினைச்ச மீன் பிடிச்ச எவ்வளவு சாப்பிடலாம். ஆனா வேதம் சொல்லுது தேவன் தனக்கு ஆகாரம் தரும்படி திமிங்கலம் செய்யலாமா? வெயிட் பண்ணுறது ஆர்டர் தருவார். நம்ம டிஃபன் வச்சோடனே திறந்து பார்த்துருக்கோம். என்ன குழம்பு கேட்க முடியல. இதுட்டா ஒரு ஸ்வீட்டஸ் குழம்பு வச்சா சட்டி திறந்து 2 பீஸ் எடுத்து வாயில போட்டா போடுங்க. சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்மளை காத்திருக்க முடியும். அவர் வழியில் நடக்கணும். அவர் நான் தான் வழி, கைடு, வழிகாட்டியானவர் இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கை நலமாக, நீதியாக, சத்தியமாக, பரிசுத்தமாக எல்லாவற்றும் ஜெயம் உண்டாகும்படி நான் உனக்கு முன்பாக போய் போனதானவைகளை. என் வாழ்க்கை ஆசிரமமா இல்லை, என் வாழ்க்கையே பரிசுத்தமாக இல்லை, என் வாழ்க்கையில ஏன் நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க, என்னவோ வாழ்ந்துட்டு போறவங்க அப்படின்னா உன்னை வழிநடத்துறவர் சரியில்லைன்னு அர்த்தம். நீ கொஞ்சம் பாரு, அவருக்கு நீ அவருக்கு பின்னால்தான் போயிட்டு இருக்கிறேன். அவரை மாதிரியே ஒருத்தர் வருவான், ஏமாந்துடக்கூடாது, அவரை மாதிரியே தெரியுவான். நீ அவரை கையை பிடிச்சி போயிடக்கூடாது. அவன் மனிதன் வேற வழி. மனுஷனுக்கு செம்மையை தோன்று நம்ம என்ன சொன்னா கேட்க மாட்டோம். நான் ஒரு முடிவு எடுத்து என் பேச்ச நான் சினிமாக்கிற மாதிரி என் பேச்ச நானே மாட்டேன். பைத்தியக்காரன், உன் பேச்ச நீயே நம்ம மற்ற பேரை நம்புவான். மெண்டலுக்கு என்ன செய்ய தெரியாது. மெண்டலுக்கு தான் அது என்ன சொல்ல என்ன செய்ய இருக்கலாம். என் பேச்ச நானே நம்ப மாட்டேன். நம்ப கேட்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நம்ம விசுவாசி ஏற்பட்டா பாஸ்ட் சொன்னாலும் கேட்க மாட்டோம், பெத்தவன் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அவன் வழியில் போயிடுறது. குறுக்கு வழியில் போனா ஃபைனோட திரும்ப வேணாம். ரூல்ஸ் இருக்கு. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும், ஒன்வேல போகக்கூடாது, அதிக ஸ்பீடாக கடலில் இருக்குது, அதை மீறி ஃபைன் போடுறாங்க. நம்ம ஆண்டவரே அப்படி இருக்குது. கடலை மாறிச்சு, நான் பிசாஸ் போட்டு ஓ அவங்களே போயிருக்க, அவன் தான் ஃப்ரெண்டு மாதிரி நினைக்கிறோம், அவன் தான் வழிகாட்டி. அப்புறம் எல்லாரும் அவன் நடந்துற பாதை எப்படி இருக்குன்னா, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அவர் எனக்கு புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தன்னிடம் எழுதுகிறார். ஆத்மா மனுஷராக பார்த்தீங்களா? சங்கீதம் தாவீது அது எவ்வளவு உணர்ந்து அவன் சொல்றான்னா, அவன் யாருக்கு போயிருக்கிறான்? கர்த்தர் மேய்ப்பராக. அவர் மேய்ச்சல் அடைய முடியும். மேய்ச்சல்னா உனக்கு வேண்டிய ஆகாரம், உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம், உனக்கு வேண்டிய நன்மை, உனக்கு வேண்டிய கிருபை, வரங்கள், வல்லமை எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாமே அவர்களுக்கு. தாவீது இப்படி சொல்லுகிறான். வாசிப்போம் 119 சங்கீதத்துல 67வது வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுது உங்களோட வார்த்தை காத்து நடக்கிறேன். ஏன் அப்படி சொன்னா? தாவீது சொல்றான், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதப்பி. அப்படின்னா வழிதப்பி நடக்கும்போது உபத்திரம் நமக்கு வருது. ஏன் வாழ்க்கையில் உபத்திரம் தீர மாட்டுது? என் பிரச்சனை தீரவே மாட்டுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இடத்துல அதிகமாக பேச சொல்லுவார்.
அவர் பேசி நான் பழகி 25 வருஷம் 10 வருஷம் 14 நாள் ஆகுது. இன்னும் அவர் கண்டுபிடிச்சு சொல்லுவார். அவருக்கு நான் நேற்று ஒரு பேசி கொடுத்தேன். ரொம்ப எனக்கு பாரமாக சொல்லுது. அவருக்கு நான் 4 மணி நேரம் காலையில் ஜோமன் இருக்க ஜோமன். காரணம் தெரியுமா? தாவீது சொன்னான், நான் உபத்திரம் பழுவதற்கு முன்பு உபத்திரம் என்ன செய்யுது? வலிது நடக்கும்போது உபத்திரம் நமக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு புத்தகம் இருக்குது, நான் உபத்திரம் பட்டது நல்லது. அதனால உம்முடைய சத்தியத்தை பிரமாணத்தை கட்டளைய என்ன செஞ்ச? அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் வரணும்னா நம்ம அவர் வழியில போகணும். யார் வழியில போகணும்? இப்ப நம்ம அவர் வழியில் போறோமா நம்ம வழியில் போறோம்? நம்ம போயிட்டு இந்த வழியில் போனால் கடன்காரங்க பிடிச்சிருவோம் அப்படின்னு இந்த வழி கட்டாயி போவோம். பார்த்துறீங்களா? அது மணி வந்துடும் 8 மணிக்கு கிளாஸ் ஆகும். மணி 9 இப்போ பிரச்சனைகள் போய்க்கலாம். அதே வழி இந்த வயசு பசங்கள்லாம் சொன்னாவே பசங்க சிரிக்குது. இந்த வழி 8 நேரத்தில் ஒருத்தர் கிராஸ் பண்ணுவாங்க 8 மணிக்கு. ஏழை மக்களுக்கு பார்ப்பாங்க. அப்படி காலையிலே பல வேலைக்கு போட்டு பூசி பேரண்டவனைலாம் போட்டு ஏழை மக்கள் நின்றுருப்பான். அந்த ஒரு ஆளுக்காக அந்த லீவர் மத்தியானம் கூட அங்கிட்டு இருப்பான். இன்னைக்கு தெரியல. அதுக்கு காத்திருக்கிற அந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு வழின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நானே வழிதான். உன்னுடைய எதிர்காலம் அவர் கையில், உன்னுடைய ஃபியூச்சர் அவர் கையில், வாழ்க்கை அவர் கையில். வாழ்க்கை நீ எப்படி வாழணும்? உன் இஷ்டத்துக்கு போனா மரண வழி வரும். நீ ஆபத்துல மாட்டிக்குவே, பிரச்சனை மாட்டிக்குவே, துன்பத்துல மாட்டிக்குவே. உனக்கு செம்மையா தெரியும். சரியா சூப்பரான பாதை, சூப்பரா நான் பண்ணத ஸ்கிப் சூப்பர். இத்தனை நாளா இத்தனை வருஷமா நம்ம சொந்த நாணத்துல சொந்த அறிவுல கடன் அடைக்க எத்தனை பிளான் போட்டோம்? டெய்லி பிளான் போடுறோம்ல, மாசமான பிளான் போடுறோம்ல, வாரமான பிளான் போடுறோம்ல. ஜெயிச்சிட்டோமா? இன்னும் சிரிக்கிறீங்க. எவ்வளோ பிளான் பண்ணோம். இதுக்கு அதில் போடுது, அதுக்கு இதில் போடுது, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது, எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா எச்சா கண்ணாடி முடிக்கிறது பக்க பக்க. உங்க சகோதரத்தை முடிப்பாரு பக்க பக்க. எப்படி முடிப்பாரு? தப்பு செஞ்சு எப்படி முடிப்போம்? அது மாதிரி முடிக்கணும். இப்படித்தானே? ஏன் உன் வாழ்க்கை தோற்று போவதற்கு, உன் வாழ்க்கை இழந்து போவதற்கு, உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாதற்கு நீ போற ஸ்கீமெல்லாம் ஒன்று செஞ்சாக போற காரணமா சுய புத்தி மேல் சார்ந்து இருப்பது. ஒருத்தர் சொல் புத்தி கேட்க மாட்டான், சொந்த புத்தி இருக்காது. சொந்த புத்தி கேட்க மாட்டான், சொல் புத்தி கேட்க மாட்டான். பிளைண்ட் குருட எப்படி போவான்? இது 2 சந்தோஷம். நான் பேசுற வசமத்து 2 நண்பர் 2 சகோதரர்கள் சந்தோஷம். ஒருத்த அவனை பார்த்து சொன்னான், புரியுதா? காசு தான் பேசு. அவன் சொன்னான் அப்படியே பேசுனாங்க. பின்னாடி டேடி சொல் 2 பேருக்கும் பேசிட்டு இப்போ அக்கௌண்ட்ஸை பற்றி பேசணும்னு சொன்னான். எங்கள் அப்பா இப்படித்தான் பார்த்து, ஏய் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குரிய வார்த்தை நான் பேசிக்கொண்டிருக்கேன், எனக்கு சேர்த்து பேசிக்கொண்டிருக்கு. சொல்லுங்க, புரியுதா? ஒருத்தருக்குள்ள எனக்கு இந்த வார்த்தை, நான் அவர் வழியனா கிணத்தை தாண்டு அப்படின்னா நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு கிணத்துக்கு பின்னால் நிற்கிறேன். ஏங்க நிற்காதே. நான் அப்படித்தான் இருக்கேன். சிங்கம் வந்து கரடி கொண்டு போய் நான் வரணும் எதிர்பார்க்கணும். அவருக்கு தெரியும் கடவுள் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறாரோ அதை செய். தேவனோட வார்த்தை உனக்கு கேட்படி. அவர் வழியில் நடக்கிறது கேட்படிகள். நில்லுனா நில்லு, உட்கார்னா உட்கார். அதான் வழி நடக்குது. மூசு கிடக்குது. அதாவது நான் வழி என் பின்னால வாடாண்டார் ஆண்டவர். அப்போ நம்ம என்ன சொன்னா அவர் வழியில் நடந்து போறதில்ல. நம்ம இஷ்டத்துக்கு போய் வேற எப்படி போற நெடுக போய் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். யார் அந்த விவேகி? கர்த்தரால் நடத்தப்படுகிற விவேகி. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அநேக பிரச்சனைக்கு தப்பிக்கிறதுக்கு
போக்கை உண்டாக்க தப்பித்து போக்கை உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு. எப்படி போக்கை உண்டாக்குவாரு? அவரே வந்து பக்தா உன்னை மெச்சின சினிமாவில் காட்டுற மாதிரி பேசிட்டு பாரு. உன்னை அப்படியே எதிர்பார்த்துருக்கிறான். இயேசு வந்து மகனே அப்படின்னு கையில் என்னோட ஒளி வருது. இப்படி சினிமாவை பார்த்து கெட்டு கெட்டு கீழே போன மாதிரி இன்னும் அப்படியே இருக்கணுமா? யூடியூப்லேயே அப்படித்தான் ஒளி வருது. சொல்லி பாருங்க. அப்போ யூடியூப் சினிமா பார்க்குறாங்க. உன் பக்தியை மெச்சினேன். இப்படித்தான் நம்ம நினைச்சுக்கலாம். யாரை கொண்டாலும் பிழையாம் தீர்க்கதரிசி, அவன் பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் தேசம் முழுவதும் விரோதமாக எழுப்பும்படி பாலா கலைந்து கொண்டு சொல்லுகிறான். ஏ வா இந்த ஜனங்களை சபி அப்படிங்கிறான். யாரை சபிக்கிறான தீர்க்கதரிசி அது சாபமா மாறும். ஆசிரியர் ஆசிரியப்படும். ஆனா பிழையாம் தீர்க்கதரிசிய பாலா கூப்பிட்டு நிறுத்துறான். சபிடா இஸ்ரவேல் ஜனங்களை அப்படின்னு போகும்போது பெரிய நாளவான் பெரிய தீர்க்கதரிசி நின்றுச்சு. கழுதி அடிக்கிறான். போ ஏ போ ஏ போ அப்படின்னு கழுத இப்படி அடி அப்படி சோத்துல விட்டு கழுதி குச்சி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு எஜமானே நீ கை கொண்டதுன்னு ஒரு நாளாக நடந்துக்குன்னா என்னடா பிரச்சனை உனக்கு முன்னாடி பாரு. அப்பதான் தீர்க்கதரிசி கண்ணு திறக்குது. கழுதி கழுது வந்துருச்சு. தீர்க்கதரிசி அப்பதான் கண்ணு திறக்குது. பார்த்தா உரிமை படத்தை நிற்கிற கோடி தலைவர் நாகிற தீர்ப்பு ஏஞ்சல். நமக்கு எத்தனை முறை பாஸ்ட் சொன்னாலும் ஒரு அறிவால் ஒரு கோடு போட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த முறையே எத்தாவது இப்படி ஆண்டவர் வச்சு சொல்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டுங்க. இன்று நீங்கள் ஒரு கடவுள் சமத்தில் உப்பு கொடுத்து கீழ்ப்படுங்கன்னா மரணம் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களை கைவிடுவார். ஆபத்துக்காக அன்வைக்கப்படுவார். அப்பொழுது நான் மருத்துவ அருள மாட்டேன்னு சொல்றாரு. நான் உன்னை நோக்கி கூப்பிட்டேன், உன்னை நோக்கி பேசினேன், உனக்கு அறிவுரை சொன்னேன், உனக்கு கட்டளை கொடுத்தேன், கீழ்ப்படியில மரணம் ஆறிடுச்சு. யாருக்கு பண்ண எப்போ வரும்? ஆனால் அவர் வழி சத்தம் வர மனுஷனும் ஆண்டு சத்தமா ஆண்டு வார்த்தையா சபையில் ஆண்டு அறைய பேசினார். வசனம் மூலியமாக தீர்க்க தரிசனம் மூலியமாக ஆராதனை பேசுறாரு. எவ்வளவு நாள் காதை அழைத்துக்குள்ள செவிட்டு எப்போதையே நினைச்சுக்கிற நாளைக்கு ரட்சணை நாள் அல்ல, நாளைக்கு மீட்பு நாள் அல்ல, நாளைக்கு மனந்திரும் நாள் அல்ல, நாளைக்கு உடன்படிக்கப்பட்ட நாள் அல்ல. இன்று ரட்சணை எப்போ? இப்பொழுது ரட்சணை நாள். இன்றைக்கு மனம் திரும்பணும், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும், இன்னைக்கு உடன்படிக்கணும். வசனத்தை கேட்டு இன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்க, நாளைக்கு ஒப்பு கொடுக்கல. நாளைக்கு இருப்ப நிச்சயம் இருக்கா? இன்னைக்கு மனந்திரு பாவத்துக்கு விலகு, இன்னைக்கு பரிசுத்தமாக. அதான் சொல்றாங்க நானே ஒழுங்கு மனந்திருக்க ஒரு நாள் திருப்பி வருவேன். எதுக்கு? என் வழியில் வர அர்த்தத்துக்கு நிறைய போட்டு வருவேன். அப்ப என்ன செய்யும்? வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் 25:12 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தம் தெரிந்த வழியை போதிப்பார். நாம் தெரிந்து கொள்ளும் பாதையை அவன் வழியை செய்வாரான் தெரியுமா? சங்கீதம் 25:12 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். எல்லாத்துக்கும் டீச்சிங் பண்ண முடியும். வந்து உட்கார்ந்துருவாங்க. உங்களுக்கு தான் தேவ வார்த்தை. இன்னைக்கு நீ மனம் திரும்பணும், இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்கணும், இன்னைக்கு நீ முடிவு எடுக்கணும் அப்படின்னு யார் அப்ப ஆரம்பிச்சிருக்காரு? நீ கருத்துக்கு பயப்படுறியா? பயந்த கீழ்ப்படிவோம், பயப்பட எடுத்து பேசுவோம். உண்மையா இல்லையா? தேவனுடைய காரியத்தை நாளைக்கு தள்ளி போடாது. உன் சம்பளத்தை நாளைக்கு வாங்கிட்டு சொல்லுவியா? வாசனத்தை நாளைக்கு வாங்கிட்டு சொல்லுவியா? இன்னைக்கு வாங்க சொல்றாரு, ஏமா இந்தப்பா உன் சம்பளம் இன்னைக்கு வேணாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், எனக்கு ஒரு பருவம் வாங்கி சொல்லுவியா? நீங்க தொணை போறீங்களா? தொணை போன உங்களை வாங்கி சொல்லிப்பா. தெரியுமா உங்களுக்கு? தப்புக்கு தப்புன்றது நீங்க எச்சரிக்கணும்னா அவரோட ரத்தம் யார் மேல இருக்கும்? தெரிஞ்சு துணிகரமா இருக்கும். எப்படி நீ ஆசிரிப்ப? கர்த்தர் நோடுகிறார். நீ அன்னிபாச பேசலாம், கை தட்டலாம், புத்திக்கலாம், ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் ஆண்டவர் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு விலைக்கு போறதுனால நமக்கு தெரியாது. சிலத்து பிசாசு அப்படியே செய்யும்.
நம்ம கையில் கொண்டு ஜோமனுக்கு அன்னிப்பா சப்போஸ் மனசு மாறு நம்மளும் இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த உடம்பெல்லாம் அரிச்சு எம்டி ஆகிட்டு போய் சில வியாதி உடம்பு அரிச்சு உருமட்டு வந்து பிடிப்பான். கடைசியில் பார்த்தா நுரையீரல் காணுங்க, ஹார்ட்டை காணுங்க, அது போச்சு இது போச்சு பொக்குன்னு வந்துடாம பாரு. ஆரோக்கிய வாழ்க்கை அப்படியே என் கல்வி கூடிய ஈஸ்வரர் நான் தான் வரும் அப்படின்னு என்ன சொல்றாரு? நான் தான் சத்தியம், நான் சொல்ல சத்தியம். நீ உன்னோட சத்தியம் எடுத்துக்கல, நான் பரிசுத்தமா இருக்கேன். அது உன்னோட எண்ணம். தேவன் விரும்புகிற பரிசுத்தம், நீ விரும்புகிற பரிசுத்தம் அல்ல, நீ தெரிஞ்சுக்கிற பரிசுத்தம் அல்ல, நான் கரெக்டா அந்த பரிசுத்தம் அல்ல. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உனக்குள்ள வந்துருச்சா? அது தேவன் விரும்புகிற நினைச்சுக்கலாம். நான் கரெக்டா கொஞ்ச காலம் டைம் வச்சிருப்பேன். விதைக்கு ஒரு காலம் உண்டு, அதுக்கு ஒரு காலம் உண்டு, பாவம் செய்கிற காலம் உண்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? மாற்றிட்டு அந்த கால எச்சரிக்கை சத்தம் வருது, கேட்டு திருமண அபாய சத்தம் வருது. ஓ வேதத்தில் புசித்தார்கள், குடித்தார்கள், விளையாடினார்கள், வந்து வாரிக்கொண்டு போகிறதுக்கு அறியாது இருந்தார்கள். ஒரு நாள் வந்து தண்ணி அள்ளிட்டு போயிடுச்சு. நோவா காலத்துல மழை என்னன்னே தெரியாது. ஏன்னா இன்னும் நான் மழை பெய்ஞ்சதே கிடையாது. முதல் நோவா காலத்துல மழை பெய்யுது. அப்ப எத்தனை வருஷம் இருக்கும்? ரொம்ப வருஷம் மழையே இல்லை, பனிதான் வெதுத்துக்கு. ஒரு நாள் நோவாட்டு சொல்ற பனி மழை வரும்னா ஜனங்க சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வானத்துக்கு மழை வரும், வானத்துக்கு தண்ணி வருமா? எப்படா வரும் பார்க்கல. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ சூரியன் நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னா லூஸ், அது எவ்வளோ லூஸு, இவன் தங்குமான், அது மொத்தத்தை அழைச்சி நீங்கள் இருக்கு சொல்கிறேன், அது நமக்கு தெரியாது. இப்படித்தான் நமக்கு நாமே நம்ம ஐடியா. நான் அப்படி கூட ஒன்று சொல்கிறேன், உன்னோட நான் அறிவு இந்த திறமை எப்போது நம்ம பிளாக் பண்ணுவார். கர்த்தர் ஏற்ற சமயத்தில் உன்னை பற்றி பேசினாரா? நீ கீழ்படியா? ஏற்ற வேலை வரும், ஃபியூச்சர் திட்டமிடுவோம். இன்னைக்கு நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு லைஃப், மனைவி, நல்ல ஒரு குடும்பம் டாப் பண்ணிடுவோம். அவருக்கு தெரியாதா? இயேசு கிறிஸ்து அன்பான தெய்வம் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்படி அவர் வில்லனாக்கி காட்டுறீங்களே, பயமா இல்லையா? பிரசங்கத்துக்கு என்ன பேசலாமா? வக்கீல ஜட்ஜாக முடியும். வழக்காடுகிற ஆண்டவர் என்ன இவர் ஒன்னாரு நீதிபதியை இவர் தீர்ப்பு சொல்ற நேரத்தில் வழக்காட மாட்டார், தப்புக்கு தண்டனை கொடுப்பார். அப்போ நான் சொல்றேன், நான் தான் சத்தியம். சத்தியம் என்பது தேவன் எதை சொல்கிறாரோ அதுபடி அதை கடைபிடித்ததை நிறைவேற்றுவதன் சத்தியம். பரிசுத்தமான கடலை சத்தியம். இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற நீதி சொன்னாரு. எல்லா நீதி நிறைவேற்ற நமக்கு நான் சொன்ன எடுக்கணும், வருஷத்துக்கு எடுக்கணும். ஒரு ஊழியத்துக்கு போய் சீக்கிரம் ஒழிஞ்சிடும். எவ்வளவு நாள் பிரசங்க மாட்டேன், ஒழிஞ்சுன்னு வாரம் பிரசங்க மாட்டேன். நான் அது கேட்க பயம் வந்தவங்க ஆண்டவர் பாஸ்டர் எனக்கு என்னவோ மாற்றி பாஸ்டர் ஒரு ஃபோன் பண்ணுறேன், என் பேர் சொல்ல கேட்க மாட்டேன். பாஸ்டர் சொல்லுங்க, சத்து வெட்டியில் வச்சு மாலை போட்ட மாதிரியே இருக்கு பாஸ்டர், பயமா இருக்கு பாஸ்டர். அப்படி ஆயிமா பாஸ்டர்? நான் ஆமான்னு சொல்றது இல்லைன்னு சொல்றேன். இவன் கணவன்றதுல நானா மாட்டேன். அவன் பொண்டாடி பாஸ்டர் நீங்க ஜாமான் வெளிப்பா இருக்கு, யாரும் சொல்லுவாராமா பாஸ்டர், பார்த்து சொல்லுங்க பாஸ்டர். அவன் நீ நைட்டு போயிருக்கீங்க, வீட்டில் நகையெல்லாம் ஒழித்து கொடுத்துருக்க, பணத்தில் ஒழித்து கொடுத்துருக்க, எழுதிடுவான்னு நம்புவியா? உன் பணத்தை நகை நம்ம ஊட்டியில் போட்டு ஒழித்து காக்கட்டும், ஏழையை கொடுத்துரு, எனக்கு கூட கொடுக்க வேண்டாம், நான் வீடு வாங்கி கொடுத்துரு, சாப்பாடு கஷ்டம் வாங்கி கொடுத்துரு, நீ பொழைச்சுக்கணும்னு செஞ்சிருவானா? நான் செத்ததுக்கு அப்புறம் வேணா எடுத்துட்டு பாஸ்டர்மா. என்ன காரியம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர்? அருமையான காரியம். பவுல் கத்து சந்திக்கிறாரு, சம்சன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் ஒப்பு கொடுத்துருங்க பயன்படுத்தினாங்க. நீ பவுலை பத்தி பேசு. மரியாதை வந்தா, நீ கர்ப்பத்தை குமாரை பெறுவார், ஆண்டவர் நான் அடிமை ஒப்பு கொடுத்தா. வேதத்தில் வந்தார், ராமனும் பேச ஒன்றும் இருக்கிறாங்க, ஆனால் வார்த்தைப்படி
செய்யறது அப்படியா? அதனால அவங்க ஆண்டோட இருந்தாங்க. நீ எங்க இருக்கு? நான் எங்க இருக்கேன்? நான் சொல்றது புரியுதா? நமக்கு பயம். 20 வருஷம் ஜெபம் பண்றேன், 15 வருஷம் ஜெபம் பண்றேன், பதில் வரல. கேட்கணுமா இல்லையா? 10 மணி ஆண்டு பேசிட்டாரு. அது கவனிச்சு விசுவாசிக்கும் போது திருச்சிட்டோம். இன்னைக்கு கூட ஆண்டு பேசினாரு. ஆனால் சார்ஜ் நடத்தேன் என் குடும்பத்தை நடக்கிறாங்க. ஆண்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. என்ன செய்யக்கூடாது? பாஸ்டர் அருமையாக பிரசங்கம் நான் யோசிக்கிறேன். எங்கள் அண்ணா அப்படிங்கிறார், பேசி தூங்கிடுவேன். உடனே அவங்க அண்ணன் சொல்லுவார், காசு வாங்கிக்கிட்டா அப்படிங்கிறார். அங்கே சர்ச்சுக்கு வேலை வேண்டாம், எல்லாம் முடிச்சுன்னு செய்யணும். கவனிக்கணும். பிரைஸ்லாம் தூங்குறீங்களா? இப்படி பேச தூக்கமாக வருது. எப்போ பழி கொடுப்பீங்களோ தெரியும். பிரைஸ். அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லி பார்ப்போம்? வழி யாருக்கு தெரிய வருமா? அவருக்கு பயந்தவர்கள் தான் எச்சரிக்கை. வழி விழுந்துடாத, இன்னைக்கு மனம் திரும்பு, இன்னைக்கு ரட்சிக்கப்படு, இன்னைக்கு அதுக்காக செய்து முடிச்சிரு. ரைட். நாளை என்பது நம் கையில் இல்லை. நாளை என்பது நம்ம கையில் இல்லை. யார் கையில் இருக்குது? கவனமா வாழும். இப்ப சத்தியத்தின்படி செய்யணும். நடந்தாத ஜீவன், நித்திய ஜீவன். வியாதி, பிரச்சனை, போராட்டங்கள் ஜெயிச்சாங்க. இன்னொரு வருஷம் வாசிக்குமா? 37 சங்கீதம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை என்ன செய்வாரு? உன் வழி என்ன செய்யுமாமா? ஆண்டவரே, இந்த காலத்தை கருத்து என் மனைவியை கொடுங்க, பிள்ளைகளை கொடுங்க, குடும்பத்தை கொடுங்க, நான் என்ன செய்ய? அதுக்கப்புறம் ஒப்பிச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? வா, ஒரு சமையல்காரர் வராங்க, எங்க நல்ல ஒரு பிரியாணி செஞ்சு கொடுங்க. அவர் சமையல் பண்ணிருக்காரு, நல்லா ருசியாக இருக்கணும், நல்லா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சொல்லி போய் நான் பார்க்கறது. நான் ஒரு கரண்டி எடுத்து திட்டிருக்கிறேன். இந்த சமையல்காரர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு ஜிலேபி சுட ஆரம்பிச்சுட்டேன். நான் போய் எட்டு பார்த்து ஜிலேபி தெரியாது, சிறப்பாக இருக்குமே, இதுக்கு ஒரு மாறிட்டு நம்ம வீட்டில் வந்து ஜிலேபி பவுடர் தான் போட்டாங்கல்ல, சிறப்பாக இருக்கு அப்படின்னு. ஜிலேபி பவுடர் எது தெரியாது, மிளகா பொடி எடுத்து ஜிலேபி போட்டுனா ஜிலேபி எப்படி சும்மா ஜக ஜக ஜகன்னு இருக்கு. அவன் வகுப்புக்குள்ள போச்சுன்னா அப்பா அது மாதிரி ஆண்டவரே நீர் என் பிள்ளைய பார்த்துங்க, என் குடும்பத்தை ஒப்பிக்கிற காலேஜ் போட்டு என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என் பொட்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யார் கொடுத்துக்கிற? வாய மூடி போயிட்டு கொடுத்துட்டீங்க. கல்யாணம் பண்ணி மனைவி கூட்டு வந்துருப்பான், கோபத்தில் வேலை செஞ்சு ஒரு அடி அடிப்பான். அவங்க அம்மா வந்து என்னப்பா அப்படி பாருங்க, இந்த வேலை கல்யாணம் முடிச்சிங்க, வேலை பார்த்து போங்க சொல்றியா இல்லையா? ஏன் உனக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க? அப்படித்தானே உன் ஆண்டவனுக்கு மனைவி, பிள்ளைகள், உன் கணவனை ஒப்பு கொடுத்துட்டீங்களே, வாய மூடி போயிட்டே இருக்கும். அது தலைவர் தேவன் அப்படி நடத்துவார். என் குழந்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், என் மனைவி ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் சொல்றமா இல்லையா? என் தாயாவும் ஒப்பு கொடுக்குற ஜோமன் அவங்களுக்கா, அவங்களுக்கு நீ நினைச்சத எக்ஸ்ட்ரா பேஸ் பண்ணிக்கிறாரு. தேவன் அது விரும்புறது அவங்கள தாங்காது. ரகசியம் சொல்லித்தர, உங்களுடைய நீ காப்பாத்து நினைச்சுனா கஷ்டம். தேவன் காப்பாற்றி கொடுத்தீங்கன்னா உன்னதத்தில் இருக்கு. உங்களை குடும்பம் உன்னதத்தில் தேவனுக்கு ஒப்பு கொடு. நீயே உங்களுக்கு ரட்சிப்பை கர்த்தருடையது, ஆசீர்வாதம் தேவனுடையது. உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். நீ என்ன செய்யணுமாமா? வேதம் சொல்லுது 37 சங்கீதத்தில் 34 வசனம், நீ கர்த்தருக்கு காத்துரு. அவ்வளவுதான், நீ எதுவும் செய்ய காத்துரு. அவருடைய வழிகளை கைகள் அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உயர்த்துவார். என்ன செய்வாரா? அவனை உயர்ந்திருக்கணும், மேலான வாழ்க்கை வாழணும்னா உன் வழி என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அவருக்கு என்ன செய்யணும்? காத்துக்கிறது கிடையாது. ஆகிய கண்பான நடுமையான வழியில கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழி என்ன சொல்றது, அவருடைய காரியம் என்ன சொல்றது அப்படின்னு
அவருக்கு காத்திருக்கிற ஒரு நல்ல காரியம் நம்மளுக்கு என்ன செய்யணும், வரணுமா இல்லையா? ஆனால் இந்த நாளில் எல்லாமே உன்னால ஒன்றும் வேற சொல்லுவான். ஏன்னா ஒன்றும் நான் சொல்லல, அது பல பேரும் அசைக்கணும்னு சொல்லுவான், வரணும்னு சொல்லுவான். நான் சொல்றேன், எனக்கு நான் ஆண்டை கொடுத்துனா அவருக்கு நான் அசைக்க முடியாது, விடுக்கவும் முடியாது. நான் சொல்லுவேன், அவரோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டு விட்டார், அவர் விட்டு விடுவார். ஆகிய அவர் சொல்லுகிறார், நான் தான் உண்டு, நான் தான் சத்தியம், நான் தான் லட்சம். மனம் திரும்பி அது வழியில் நடங்க, அது சத்தியத்தை கை கொடுங்க, அப்படி நித்திய வாக்கு அருகப்படும். கண்களை முடிச்சு